ஒரு காலத்துல எதுக்குடா நம்ம இங்கெல்லாம் போறோம், நம்மள இப்படி கொண்டு வந்து சாவடிக்கிறாங்களே அப்படியெல்லாம் நினைச்ச காலம் போயிங்க. இப்பெல்லாம் ஐயோ ஒரு நாள் அங்க போயிட்டு நம்ம வர முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கமே இருக்குங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா என்னோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன். இங்கதான் நான் 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் படித்தேன். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நெருங்கி ஒரு 12 வருஷம் கழிச்சு நாங்களாம் மீட் பண்ணியிருக்கோம். செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. சரின்ட்டு எல்லாரும் கேக்கு வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுனாலே ஸ்பெஷல் தாங்க. அதுலயும் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லவா வேணும். எங்களுக்கு ஒரு 12 வருஷம் கழிச்சு நாங்க மீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கூட இல்லைங்க. ஏதோ நேற்று ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டு காலையில வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. 12 வருஷமா எங்க ஸ்கூல்லயே புதஞ்சு கிடந்த எங்களோட நினைவுகளை நாங்க இன்னைக்கு போய் தோண்டி எடுத்தது நாங்க அதை பேசிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த ஃபீலை எல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நான்லாம் என்ன நினைச்சிட்டேன், இவங்க எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் பெரிய பெரிய பசங்களா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் நல்லா மெச்சூரா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, சரி சாப்பிட்டுருச்சு விளாட்லான்ட்டு விளாட ஆரம்பிச்ச பிறகுதான் தெரியுது இவங்க எல்லாம் பத்தி. கொஞ்ச நேரத்துல குழந்தையாவே மாறிட்டாங்க. சண்டை போடுறாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட்டுங்கிறாங்க. டேய் நீங்க எல்லாம் இன்னமும் மாறலையாடா, அப்படியே தான் இருக்கிறீங்களாடா அப்படின்னா நாங்க எப்படா மாறுவோங்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் இவங்களை பத்தி சொல்லியே ஆகணுங்க. இவங்க தான் பாலாஜி அம்மா. நாங்க மொத்த ஸ்கூலுமே இவங்கள்ட்ட தாங்க முட்டாய் வாங்குவோம். நிறைய பேரால நேர்ல வர முடியல, அவங்க எல்லாம் வீடியோ காலில் பேசினாங்க. எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னாவே சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். சரி எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஃப்ரெண்டு சொன்னா நம்ம மந்திக்கு போலாம்டா, கூத்தாநல்லூர்ல இருக்கு அப்படின்னா. சரி விட்றா வண்டியை கூத்தாநல்லூருக்குன்ட்டு நாங்க போயிட்டு மந்தி சாப்பிட்டோங்க. வேற லெவல். இது மாதிரி நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுன்னா அது ஸ்கூல் டைம்ல தான். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. கூத்தாநல்லூர்ல மந்தியை முடிச்சுட்டு அப்படியே மன்னார்குடி போயிடலாம், அங்க போய் ஃபலோடா சாப்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். அதே மாதிரி அங்க போய் ஃபலோடா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து என்ன பண்ணிட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பாக்குற நீங்க யாரெல்லாம் நம்ம கோமலப்பட்ட ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன்.